அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹோர்முஸ் நீரிணையை அனைத்து கப்பல்களுக்கும் முழுமையாக மூடுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் உலக நாடுகளுக்கிடையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலை கருத்தில் கொண்டு இந்த நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் டாங்கர்கள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விதியை மீறி நுழையும் எந்த ஒரு கப்பலும் இலக்கு வைத்து தாக்கப்படும் என ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. எனினும் ஈரானின் இந்த அறிவிப்பை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளதுடன் கப்பல்கள் வழமை போல் பயணிப்பதாகவும் கூறியுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் கூற்றை பொய்யாக்கும் விதமாக ஹோர்முஸ் நீரிணைக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 2 கப்பல்கள் மீது ஈரான் கடுமையாக தாக்கியதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. தாக்குதல்களை கண்டு அமெரிக்க படைகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக ஈரானுடைய செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இந்த மோதல் மேலும் தீவிரமடைந்தால் உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குவைத் நாடு தனது வான்வழியை தற்காலிகமாக மூடியுள்ளது. இதனால் குவைத் நாட்டுக்கு செல்லும் பல விமானங்களை வேறு நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நிலைமை சீரடைந்த பின்னரே வான்வழிகள் மீண்டும் திறக்கப்படும் என அந்நாட்டு விமான சிவில் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தலின் போது சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தி டி-ஷர்ட்டுகள் அச்சிட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கோட்டை நீதவான் அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியை சமர்ப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. இதே வழக்கில் பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தலைவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடவுச்சீட்டை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்கிய குற்றச்சாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவின் மனைவிக்கு 2 வருட சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகளிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரி சசி வீரவன்ச தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் முற்றிலுமாக தள்ளுபடி செய்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது.